Example 2.15. Let Z1, Z2, Z3 be a complex number such that modulus of Z1 equal to modulus of Z2 equal to modulus of Z3 equal to R greater than of 0 and Z1 plus Z2 plus Z3 is not equal to 0. Prove that modulus of Z1, Z2 plus Z2, Z3 plus Z3 plus Z1 divided by Z1 plus Z2 plus Z3 equal to R அப்படின்னு இதை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் எடுத்துக்கிறோம். இந்த கண்டிஷன் modulus of Z1 equal to modulus of Z2 equal to modulus of Z3 equal to R. இதில் இந்த கண்டிஷன் எடுத்துக்கிறோம். modulus of Z1 equal to R. இப்போ ரெண்டு சைடு வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைடு. இப்போ ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணனா என்ன வரும்? மாடுலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர்ட் ஆர் ஸ்கொயர்டு. நமக்கு மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர்டை எப்படி எழுதலாம்? Z இன்டூ Z பார் அப்படின்னு எழுதுவோம். இங்கே Z இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குது? Z1 இருக்குது. அப்போ என்னது? Z1 இன்டூ Z1 பார் ஆர் ஸ்கொயர்டு. நமக்கு Z1ஓட வேல்யூ தான் வேணும். அப்போ Z1 இந்த சைடு வச்சுக்கிறோம். இந்த modulus of Z1 இந்த சைடு வரும்போது டிவிசிபிள் ஆகும். இப்போ R2 டிவைடட் பை Z1 modulus. இப்போ Z1ஓட வேல்யூ R ஸ்கொயர் டிவைடட் பை Z1. நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் கண்டிஷன் எடுத்துக்கிறோம். modulus of Z2 equal to R அப்படின்னு எடுத்துக்கிறோம். modulus of Z2 equal to R. Taking square on both sides. அப்போ என்ன வரும்? modulus of Z2 squared equal to R squared. இப்போ இதை எப்படி எழுதலாம்? நம்ம Z1 into Z2 into Z2 bar இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ணுறோம். ஸ்கொயர் வேல்யூவாக Z into Z bar இருக்கும். இங்கே Z இருக்கிற இடத்துல நமக்கு Z2 இருக்கிறதுனால இந்த மாதிரி எழுதிக்கிறோம். R2 நமக்கு இதுலேருந்து என்ன வேணும்? Z2ஓட வேல்யூ தான் வேணும். ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷனில் உள்ள Z2 பார் இந்த சைடு வரும்போது டிவிசிபிள் ஆகணும். அப்போ R2 டிவைடட் பை Z2 பார். நெக்ஸ்ட்டு சிமிலர்லி Z3 ஈக்குவல் டு R. இந்த கண்டிஷன் எடுத்துக்கலாம். Z3 ஈக்குவல் டு R. டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட். Z3 whole squared R squared. அப்போ இது எப்படி எழுதுனா? Z3 bar R squared. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன எடுக்கிறோம்? இந்த Z3 வேல்யூ தான் வேணும். அப்போ இங்கே உள்ள Z3 பார் இந்த சைடு வரும்போது டிவிசிபிள் ஆகும். R squared டிவைடட் பை Z3 பார். இப்போ இதை வந்து நம்ம இந்த கண்டிஷனில் அப்ளை பண்ணுறோம். Z1 plus Z2 plus Z3. இப்போ Z1 plus Z2 plus Z3 equal to Z1ஓட வேல்யூ என்னது? நமக்கு R square divided by Z1 bar plus Z2ஓட வேல்யூ R square divided by Z2 bar. நெக்ஸ்ட்டு Z3ஓட வேல்யூ R square divided by Z3 bar. இப்போ இதில் நம்ம 3 இதுலேயும் எது காமனாக இருக்குது? R squared காமனாக இருக்குது. R squared காமனாக எடுத்துட்டோன்னா 1 டிவைடட் பை Z1 பார் ப்ளஸ் 1 டிவைடட் பை Z2 பார் ப்ளஸ் 1 டிவைடட் பை Z3 பார். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா என்ன வரும்? Z1 பார் Z2 பார் Z3 பாருக்கு எல்சிஎம் எடுத்துட்டோன்னா Z1 பார் இன்ட்டு Z2 பார் Z3 வரும். R squared Z1 பார் Z2 பார் Z3 பார். இப்போ இங்கே நமக்கு Z1 பார் தான் இருக்குது. இங்கே அப்போயும் Z2 Z3 வரணும்னா என்ன பண்ணுவோம்? Z2 பாராலையும் Z3 பாராலையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி டிவிஷன் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது இங்கே என்ன வரும்?
Z2 பார் Z3 பார் வரும். அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, Z2 பார் இருக்குது நமக்கு. அப்போ Z1 பார் Z2 பார் Z3 பார் வரணும். அப்போ Z1 பாரால் மல்டிப்ளிகேஷன் பண்ணி Z1 பார் Z3 பாரால் மல்டிப்ளிகேஷன் பண்ணி Z1 பார் Z3 பாரால் டிவிஷன் பண்ணுவோம். இங்கே நமக்கு Z3 பார் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இந்த ரெண்டு வேல்யூவாலையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். Z1 பார் Z2 பார் டிவைடட் பை Z1 பார் இன்டூ Z2 பார் இந்த வேல்யூவால் இங்கே மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். அப்போ நமக்கு இங்கே என்ன வரும், இங்கே Z1 இருக்கிறனால Z2 பார் Z3 பார்னு வரும். இங்கே வந்து Z2 இருக்கிறனால Z1 பார் Z3 பார். இங்கே Z3 இருக்கிறனால Z1 பார் Z2 பார். Z1 இன்டூ Z2 பார் இருக்கு. Z1 பார் இன்டூ Z2 பார் அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணுவோம். இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி இருக்கு, அதனால ஹோல் பாராக எழுதுறோம். அப்போ R2 டிவைடட் பை Z2 Z3 whole bar plus Z1 Z3 whole bar plus Z1 Z2 whole bar. இப்போ இங்கே 3 வேல்யூஸ் இருக்கிறதுனால Z1 Z2 Z3 whole bar அப்படின்னு எழுதிக்கிறோம். செப்பரேட்டாக இருக்கிறத ஹோல் பாராக எடுத்துக்கிறோம். இப்போ இதை பாருங்கள், Z1 பார் பிளஸ் Z2 பார் பிளஸ் Z3 பாரை நம்ம எப்படி எழுதலாம், Z1 பிளஸ் Z2 பிளஸ் Z3 ஹோல் பார் அப்படின்னு எழுதுவோமா. இப்போ இங்கே செப்பரேட்டாக இருக்குது, இதை ஹோல் பாராக எடுக்கணும். R2 இன்டூ Z2 Z3 பிளஸ் Z1 Z3 பிளஸ் Z1 Z2 ஹோல் பார் டிவைடட் பை Z1 Z2 Z3 ஹோல் பார். இது எதோட வேல்யூ நமக்கு, Z1 பிளஸ் Z2 பிளஸ் Z3 ஓட வேல்யூ நமக்கு. ஆனால் நமக்கு என்ன வேணும், மாடுலஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி தான் வேணும், மாடுலஸ் அப்படின்னு. அப்போ நம்ம ரெண்டு சைடு வந்து மாடுலஸ் எடுக்கிறோம். டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைடு. இப்போ இதுக்கு மாடுலஸ் எடுத்தோன்னா மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3. R2க்கு மாடுலஸ் எடுத்தோன்னா R ஸ்கொயருக்கு R ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் R ஸ்கொயர். இப்போ இதுக்கு மாடுலஸ் எடுத்தோன்னா Z2 Z3 ப்ளஸ் Z1 Z3 ப்ளஸ் Z1 Z2 divided by Z1 Z2 Z3 பார் மாடுலஸ் எடுத்துட்டோம். இப்போ இது எப்படி இருக்குது நமக்கு, Z1 டிவைடட் பை Z2 ஹோல் மாடுலஸை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோம், Z1 மாடுலஸ் டிவைடட் பை Z2 மாடுலஸ் அப்படின்னு சொல்லி செப்பரேட் பண்ணுவோமா. அந்த கான்செப்டில் இந்த மாடுலஸை செப்பரேட் பண்ணுறோம். நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும். R ஸ்கொயருக்கு மாடுலஸ் எடுத்தோன்னா நமக்கு R ஸ்கொயர் தான் வரும். இப்போ இதுக்கு இந்த மாடுலஸை செப்பரேட் பண்ணுறோம். இப்போ Z2 Z3 ப்ளஸ் Z1 Z3 ப்ளஸ் Z1 Z2 பார் மாடுலஸ் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 Z3 பார் மாடுலஸை செப்பரேட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, என்னது, மாடுலஸ் ஆஃப் Z பாரை எப்படி எழுதுவோம், மாடுலஸ் ஆஃப் Z அப்படின்னு எழுதுவோம். ஸோ அப்போ இது ஃபுல்லாக இசட்டோட வேல்யூ. அப்போ இதை என்ன பண்ணலாம், நம்ம இந்த பாரை கேன்சல் பண்ணிட்டு எழுதலாமா. இங்கே பாரோட இருக்கிற இசட்டை எப்படி எழுதலாம், வெறும் நம்ம வந்து என்னது மாடுலஸ் இசட் அப்படின்னு எழுதுறோம். அப்போ நமக்கு இங்கே மாடுலஸ் ஆஃப் இசட் பார்ன்னு இருக்குது. அப்போ நம்ம எப்படி எழுதலாம், மாடுலஸ் ஆஃப் இசட் அப்படின்னு எழுதுவோம். அதே மாதிரியே இங்கேயும் அந்த மாதிரியே எழுதலாம். மாடுலஸ் ஆஃப் Z2 Z3 ப்ளஸ் Z1 Z3 plus Z1 Z2 divided by Z1 Z2 Z3. R squared Z2 Z3 plus Z1 Z3 plus Z1 Z2
டிவைடட் பை இதை வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் நம்ம ஹோல் மாடுலஸ்ன்னு இருக்கு z1 z2 z3 மாடுலஸ் இருக்குல்ல இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் மாடுலஸ் ஆஃப் z1 மாடுலஸ் ஆஃப் z2 மாடுலஸ் ஆஃப் z3 அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணலாம் இப்போ இதை எப்படி எழுதலாம் மாடுலஸ் ஆஃப் z1 மாடுலஸ் ஆஃப் z2 மாடுலஸ் ஆஃப் z3 அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணுறோம் இது எதோட வேல்யூ மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3 ஓட வேல்யூங்க r ஸ்கொயர்ட் z2 z3 ப்ளஸ் z1 z3 ப்ளஸ் z1 z2 மாடுலஸ் இது எதோட வேல்யூ இது தானே மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3 இப்போ இந்த மாடுலஸ் ஆஃப் z1ஓட வேல்யூ நம்ம எப்படி எழுதியிருக்கோம் ஃபர்ஸ்ட் கண்டிஷன்லேயே நம்ம பார்த்துருக்கோம் என்னது மாடுலஸ் ஆஃப் z1ஓட வேல்யூ ஆர் மாடுலஸ் ஆஃப் z2ஓட வேல்யூ ஆர் மாடுலஸ் ஆஃப் z3ஓட வேல்யூ ஆர் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த இதுக்கு மாடுலஸ் ஆஃப் z1ஓட வேல்யூ ஆர் மாடுலஸ் ஆஃப் z2ஓட வேல்யூ ஆர் மாடுலஸ் ஆஃப் z3ஓட வேல்யூ ஆர் அப்போ ஆர் ஸ்கொயர்ட் மாடுலஸ் ஆஃப் z2 z3 ப்ளஸ் z1 z3 ப்ளஸ் z1 z2 டிவைடட் பை ஆர் இன்ட்டு ஆர் இன்ட்டு ஆர் ஆர் கியூப் இப்போ ஆர் ஸ்கொயர்டையும் ஆர் கியூப்பையும் கேன்சல் பண்ணினா நமக்கு ஒரு ஆர் இருக்கும் இப்போ மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z2 z3 ப்ளஸ் z1 z3 ப்ளஸ் z1 z2 டிவைடட் பை ஆர் இப்போ நமக்கு இந்த ஆர் இந்த சைடு மூவ் பண்ணுவோம் இதை இந்த சைடு கொண்டு போகணும் அப்போ ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z2 z3 ப்ளஸ் z1 z3 ப்ளஸ் z1 z2 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3 இப்போ நமக்கு இங்கே ஸ்ப்ளிட்டாக இருக்கிற மாடுலஸ் எப்படி எழுதலாம் ஹோல் மாடுலஸ்ன்னு எழுதலாமா அதாவது என்னது z1 டிவைடட் பை z2 ஹோல் மாடுலஸை தான் நம்ம என்ன பண்ணுவோம் z1 மாடுலஸ் ஆஃப் z1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் z2ன்னு எழுதணும் இப்போ நமக்கு இந்த ஃபார்மெட்டில் இருக்குது நம்ம இந்த ஃபார்மெட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம் இந்த ஃபார்மெட்டுக்கு ஹோல் மாடுலஸாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்போ இது இந்த சைட் கொண்டு வந்துடுறேன் அப்போ z2 z3 ப்ளஸ் z1 z3 ப்ளஸ் z1 z2 டிவைடட் பை z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3 ஹோல் மாடுலஸ் ஈக்குவல் டு ஆர் ஸோ அப்போ நம்ம இதை ப்ரூஃப் பண்ணிட்டோமா நமக்கு என்ன ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க மாடுலஸ் ஆஃப் z1 z2 ப்ளஸ் z2 z3 ப்ளஸ் z3 z1 டிவைடட் பை z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3 ஈக்குவல் டு ஆர்னு ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க நம்ம அந்த மாதிரியாக ப்ரூஃப் பண்ணிட்டோம் ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு